சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ படும் அனைத்து விஷயமும் எனக்கு தெரிந்துதான் உனக்கு அதற்கான பதிலை சொல்ல நான் வந்தேன். நீ படும் கஷ்டங்கள் எல்லாம் எனக்கு தெரியும். எதுவும் தெரியாது, எதுவும் எனக்கு புரியாது என்று நினைத்து நீ ஒரு தப்பான கணக்கு போட வேண்டாம். நீ தப்பான கணக்கு எப்பொழுதும் போடுவது இல்லைதான். ஆனால் சில சமயம் என்னிடம் வந்து நீ சொல்லும் விஷயம் ஒன்றுதான். சாய், உங்களுக்கு நான் படும் கஷ்டங்கள் என்னவென்று புரிகிறதா, புரியுமா என்று ஒரு கேள்வி. அப்படியே நான் புரியும் என்று சொன்னான். எங்கு புரிகிறது? நான் படும் கஷ்டத்தை எல்லாம் பார்த்துதானே இருக்கிறீர்கள், பார்த்து கொண்டுதானே இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். நீ படும் கஷ்டத்தை அனுபவிக்க உனக்கு அனுமதி கொடுப்பது இந்த சாய்தான். அந்த கஷ்டத்திலிருந்து உன்னை மீட்டெடுத்து உன்னை நல்வழி நடத்தி கொண்டு வருவதும் இந்த சாய்தான். என்னுடைய பிள்ளைகளுக்கு எது சரி எது தவறு, எந்த விஷயம் நடக்க வேண்டும், எந்த விஷயம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று ஒவ்வொன்றாக அனுமதி கொடுப்பது இந்த சாய் மட்டுமே. என்னை மீறி இந்த உலகத்தில் என்னுடைய பிள்ளைகளுக்கு எதுவும் நடந்துவிடாது. அதனால் இன்னொரு முறை என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் பிரச்சனைகள் என்னவென்று தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை என்னை பார்த்து கேட்காதீங்க. ஏன் அப்படின்னா, நிச்சயமாக என்னை மீறி எதுவும் உன் வாழ்க்கையில் நடக்கிறதில்ல. இப்போது உன் வாழ்க்கையில் நீ கஷ்டப்படுற அப்படின்னா இந்த கஷ்டத்துக்கு பின்னாடியும் நான் தான் இருக்கேன். உன்னை மற்றவங்கள புரிய வைக்கணும், மற்றவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் உன்னை என்ன மாதிரி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் உன்னை எல்லாருக்கும் மத்தியிலையும் கீழே போக வச்சேன். இப்போ நீ எல்லாரோட மத்தியிலையும் உன் உறவினர்கள், உன்னுடைய நண்பர்கள், உன்னுடைய சொத்து இருக்கிறவங்க, இப்போ எல்லாருக்கும் மத்தியிலையும் நீ எப்படி இருக்க அப்படிங்கிறத நான் சொல்லட்டா? பணம் இல்லாமல், பதவி இல்லாமல், எந்த ஒரு விஷயத்திலேயும் இன்பம் இல்லாமல், எப்போ நமக்கு கஷ்டம் வந்துருமோன்னு பயத்தோடு இருக்க. இது எல்லாம் நான் உனக்காக கொடுத்ததுக்கு காரணம் ஒன்று கர்ம வினையாக இருந்தாலும் இன்னொன்று மற்றவங்கள புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. ஏன்னா இது வரைக்கும் நீ எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு கேட்டால் இல்லை, இது வரைக்குமே இல்லை. இப்போ வரைக்குமே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கஷ்டப்படுத்துகிறவங்கள நீ என்ன தெரியுமா நினைக்கிற? இது வரைக்குமே நம்ம உறவுங்க தானே, நம்மளுடைய சொந்தம் தானே, நம்ம நண்பர்கள் தானே, நம்மளை பேசுனா பேசட்டும், நம்மள்டேருந்து ஒரு விஷயத்தை எடுக்கட்டும்னு விட்டு கொடுத்து போகிறேன். இந்த விட்டு கொடுக்கறது எத்தனை நாளைக்கு உன் வாழ்க்கையில் வரும் அப்படிங்கிறத பாரு. ஒரு விஷயந்தான், நீ இன்னைக்கு விட்டு கொடுக்குற அப்படின்னா நாளைக்கு அவங்களும் உனக்கு விட்டு கொடுக்கணும். ஆனால் அவங்க சுயநலமாக நடந்துப்பாங்க. நீ மட்டும் எல்லாரையும் பார்த்து பாவப்பட்டு எல்லா விஷயத்துலையும் ஏமாந்து போவியா? ஒரு நபருக்கு ஒரு முறை விட்டு கொடுக்கலாம், 2 முறை விட்டு கொடுக்கலாம். வாழ்க்கையில் தொடர்ந்து ஒரு நபருக்கு விட்டு கொடுத்துக்கிட்டே இருந்த அப்படின்னா அங்கே உன்னுடைய மரியாதை விட்டு போகுது. முக்கியமாக ஒன்று தெரிஞ்சுக்கோ, உன் வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை நீ பார்த்துருக்க. ஒரு விஷயம் 2 விஷயம் அப்படிங்கிறது கிடையாது, நிறைய விஷயத்த நீ பார்த்துருக்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் நான் உன்னை பார்க்கும்போது உங்ககிட்டேருந்து நான் ஒன்று தெரிஞ்சுக்கிறது, இந்த பிள்ளையை இவ்வளோ பேருக்கு விட்டு கொடுத்து போகுது அப்படிங்கிறது தான். ஆனால் நான் மட்டும் உனக்கு ஒன்று தான் சொல்கிறேன், அதிகமாக எல்லாருக்கும் விட்டு கொடுக்காது. ஒரு நபருக்கு ஒரு முறை விட்டு கொடுக்குற அப்படின்னா அடுத்த நேரம் அவங்களும் உனக்கு விட்டு கொடுத்து போகணும். அதுதான் ஒரு அழகான ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். ஆனா நீயே விட்டு கொடுத்துட்டே இருந்தனா உன்னை என்ன தெரியுமா நினைப்பாங்க? எல்லாரும் முட்டாள் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த ஒரு இடத்துக்கு நீ போகணும்னு அவசியம் இல்லையே. உனக்கும் சுய மரியாதை இருக்கு. ஓ மரியாதையை என்னைக்கும் யார்கிட்டையும் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் எந்த தெய்வமும் சொல்லலை. உன்னுடைய மரியாதை எங்க போகுதோ அங்க நீ நிக்கணும் அப்படிங்கிறத எந்த தெய்வமும் சொல்லலை. அது எப்பேற்பட்ட உறவா இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து வெளியே வந்துடலாம். முதல்ல ஒரு நபருக்கும் என்ன தெரியுமா தேவை? பணம், காசு இதுன்னு நினைக்கிறீங்க. ஆனா ஒரு நபருக்கு என்ன தேவைன்னா மரியாதை தான் தேவை. ஒரு இடத்துல மரியாதை இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அங்க இருக்கிறத விட இல்லாம அங்கிருந்து ஒதுங்கி வர்றது தான் நல்லது. அதுக்கு ஒருவேளை இப்போ நீ ஒரு வீட்டுக்கு போற, அந்த வீட்டுல ஒன்று சாப்பிட வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. அங்க நீ போய் சாப்பிட போறேன்னா அங்க நல்ல விதமா உன்னை எல்லா விஷயங்களும் செய்யணும். சாப்பாடு போடணும், உன்னை பார்த்துக்கணும், நல்ல உபசனங்களை அவங்க செய்யணும். ஆனால் அதுக்கு பதிலாக உன்னை கூப்பிட்டுட்டு வேண்டா வெறுப்புக்கு சாப்பாடை இப்படி போடுறது அப்படி போடுறதுன்னா அங்கே மரியாதை இருக்குமா? அங்கே அடுத்த நாள் போய் சாப்பிடணும், அந்த வீட்டுக்கு போகணும்னு தோணுமா? தோணாதில்ல. அதே மாதிரி தான்
உன் வீட்லேயும் உனக்கு சரி மரியாதை இல்லை அப்படின்னா, யார் உனக்கு மரியாதை கொடுக்கலையோ அவங்கள்ட்டேருந்து கொஞ்சம் தூரமா இரு. பேச்சை கொஞ்சம் குறைச்சிக்கோ. காலம் போக்கில் உனக்கு மரியாதை கொடுக்கணும், உனக்கும் எல்லாம் தெரியுதுன்றத உங்களுக்கு புரியும். ஒவ்வொரு முறையும் அனுசரிச்சு அனுசரிச்சு போனேன்னா அந்த இடத்துல உன் மதிப்பை இழக்கிற. இன்னும் உன் தலையில உட்காந்து ஆடதான் பார்ப்பாங்களே தவிர அப்போ ஒன்று புரிஞ்சுக்க மாட்டாங்க. நம்பிக்கையோட இருங்க, எல்லாம் நல்லது நடக்கும். கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில நீங்க நிறைய விதமா நல்லதுகளை செய்வீங்க. மற்றவங்க உங்களை பார்த்து இவன் இவ்வளோ பெரிய நல்லதெல்லாம் செய்கிறாளே அப்படின்னு சொல்லி பெருமைப்படுற அளவுக்கு உங்க வாழ்க்கையில நீங்க அடுத்த கட்டம் அப்படிங்கிற ஒன்றுத்துக்குள்ள போவீங்க. தைரியமா இருங்க, எல்லாமே நான் பார்த்துக்குவேன். கூடிய விரைவில் நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் துணையா இருப்பேன். எதிர்பார்க்கிற விஷயம் கூடிய சீக்கிரமா கிடைக்கும். காலப்போக்குல நான் உனக்கு நேரா வந்து நிற்பேன். உன்னால முடியாம, அதாவது சில விஷயத்துல பார்த்த அப்படின்னா உன்னால சில விஷயம் செய்ய முடியும், உன்னால சில விஷயத்த செய்ய முடியாது. செய்ய முடியாத விஷயத்தை விட உன்னால யாருக்கு ஒரே ஒரு வேளை ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுக்க முடிஞ்சதோ, இல்லை உடை வாங்கி கொடுக்க முடிஞ்சா தாராளமா அவங்களுக்கு நீ உன்னுடைய முடிஞ்ச அளவுக்கு உதவிகளை செய்ய. தாராளமா உன்னுடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்களை செய்ய. அடுத்தவங்களுக்கு ஒரு வாட்டி உதவி செஞ்சு பாரு, அவங்களுக்கு நீதான் கடவுளா தெரியவ. நல்லதே செய், நல்லது நடக்கும். காலம் முழுக்க தெய்வம் உன் கூட தான் இருக்கும். இந்த உலகத்துல நீ மற்றவங்களை இன்னும் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா நிறைய பாடங்களை கொடுத்தாலும் கடைசியில விட்டு கொடுத்து போய் நீ அந்த இடத்துல மதிப்பு மரியாதை இல்லாம தான் நிற்கிற. மதிப்பு மரியாதையை உருவாக்கிக்கும். யாரெல்லாம் உங்ககிட்ட பேசலையோ, யாரெல்லாம் உங்ககிட்ட உனக்கு மரியாதை கொடுக்கலையோ அவங்களுக்கு நீ மரியாதை கொடுக்காத அப்படின்னு நான் சொல்லலை. அவங்களிடம் கொஞ்சம் ஒதுங்கி இருந்தா சொல்கிறேன். அவங்களுக்கு நீ யாருங்கிறத புரிய வையின்னு தான் சொல்கிறேன். நிச்சயமா உன் வாழ்க்கையில் எல்லா விதத்திலையும் அற்புதம் நடக்கும். நிச்சயமா உன்னுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நீ கவலைப்பட்டது, இதுவரைக்கும் பயந்து இருந்தது எல்லாம் போதும். இதற்கு மேலாவது உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருக்க போகிறாய் என்று நினைத்து சந்தோஷத்தோடு இரு. வாழ்க்கையில் நான் இருப்பேன், இன்று மட்டுமல்ல என்றுமே உன்னோடு இருப்பேன். உனக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்து கொண்டு, உனக்கு நல்லது அனைத்தையும் காமித்து கொண்டு, நீ தேவைப்படும் ஒவ்வொன்றையும் உனக்காக பரிசாக கொடுத்து கொண்டு என்றுமே உன்னோடு ஒரு காவல் தெய்வமாக உன்னை சுற்றி என்றுமே இந்த சாய் இருப்பேன். அதனால் என்னுடைய வாழ்க்கையில் இது நடக்கவில்லையே அது நடக்கவில்லையே என்று போட்டு குழப்பிக்கொள்ளாமல், நமக்காக உயிரை கொடுக்கவும், நமக்காக எல்லா விஷயத்தையும் செய்யவும் சாய் இருக்கிறார் என்று நிம்மதியோடு இரு. நீ எத்தனை விஷயங்களை கேட்டாலும் உன் கையில் கொண்டு வந்து சேர்ப்பது என்னுடைய வேலை. தைரியமாக இருங்க, எல்லாம் நல்லதே நடக்கட்டும். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து உன்னை வழிகாட்டி உன்னை வாழ வைத்து ஆசீர்வாதம் செய்வேன் இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.